தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா, ஒரு மிகப்பெரிய அளவிலான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு கிரியேட் வந்து ஆயிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்துக்கான சாங்லாம் வந்து கேட்டுட்டு நெறைய பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் குடுக்கவும் சொன்னாங்க. முக்கியமா இந்த ஒரு படத்துக்கான 3 சிங்கிளான ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா, இனிமே நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா தான் ஆக செஞ்சுச்சு. முக்கியமா அந்த ஒரு சாங்ல விஜய் சாருக்கான டி-ஏஜிங் லுக்லாம் வந்து பார்த்துட்டு, நெறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ்லாம் டீம் வந்து ஏத்துக்கிட்டு, டி-ஏஜிங்க்கான லுக்குமே சரின்னு பண்ணி, ட்ரெய்லர்ல சூப்பரா குடுக்கவும் சொன்னாங்க. ட்ரெய்லர்ல எல்லாமே சூப்பரா இருக்கவும் செஞ்சுச்சு. விஜய் சாருக்கான டி-ஏஜிங் லுக் ஆகட்டும், அவரோட ஆக்ஷன் போஸ் ஆகட்டும், முக்கியமா ட்ரெய்லரோட குவாலிட்டி. ஹாலிவுட் ஸ்டைல்ல இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வென்ஸுமே ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜான ட்ரெய்லரா வந்து இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து இருந்துச்சு. காமெடி, ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. முக்கியமா ட்ரெய்லர்ல நம்மலாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தையுமே காமிக்கவும் சொன்னாங்க. டி-ஏஜிங்க்குமே 2 லுக் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கவும் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கவும் செஞ்சுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய அளவு ஹிட் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். செப்டம்பர் 5 தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்த ரிலீஸும் பண்ண போறாங்க. ஸோ சென்சார்லாம் எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சென்சாருமே முடியவும் செஞ்சுருச்சு. படத்துக்கு யுஏ சர்டிஃபிகேட் குடுக்கவும் சொல்லிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கும்போது, யுஏ சர்டிஃபிகேட் தான் குடுக்கவும் செய்வாங்க. ஸோ அதுல வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஸோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்குமே யுஏ சர்டிஃபிகேட் குடுக்கவும் சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்தோட ரன் டைம் பொறுத்தவரைக்கும் 2 மணி நேரம் 55 நிமிஷம் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் சொல்லிருக்கு. அண்ட் 3 நிமிஷம் நம்ம வெங்கட் பிரபுவோட ஸ்டைல்ல ஒரு ப்ளூபர்ஸும் இருக்க வந்து போகுது. வெங்கட் பிரபுடைய எல்லா படங்களுடைய கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூபர்ஸ் ரன் வந்து ஆகும். ஸோ அதே மாரி தான் இந்த ஒரு படத்துலயும் ப்ளூபர்ஸ் இருக்கவும் செய்யுது. ஸோ விஜய் சாருக்கான ஃபன் சைட அந்த ஒரு ப்ளூபர்ஸ்ல பார்க்கவும் செய்யலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ஒரு போஸ்டருமே சென்சார் சர்டிஃபிகேட்காக ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ஒரு போஸ்டருமே ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. முக்கியமா இந்த ஒரு போஸ்டருமே விஜய் சாருக்கான பேக் சைடுல பார்த்தீங்கன்னா, நெறைய புல்லட்ஸ்லாம் போன மாரி ஓட்டையா வந்து தெரியும். அண்ட் அதுல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சிருக்காங்க. கோபி பர்சனலா ரொம்பவே சூப்பரா இந்த ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசென்ட்டா வரக்கூடிய எல்லா போஸ்டர்ஸுமே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல வரக்கூடிய எல்லா போஸ்டரும் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்திருக்கு. உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழ கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. செப்டம்பர் 5 தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்த தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ட்ரெய்லர் பத்தின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழ கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட லாங்குவேஜ் நினைக்கிறேன். பாய்.